அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்று பெருந்தலைவர் காமராஜர் இந்த மண்ணில் அவதரித்த தினம். ஆம், பெருந்தலைவர் அவர்களின் பிறந்த தினம். காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கண்டெடுத்த அரிய வகை முத்து. சுதந்திர போராட்ட வீரர், கர்ம வீரர் என்றும், கல்வி தந்தை என்றும், கிங் மேக்கர் என்றும், பெருந்தலைவர் என்றும், ஏழை பங்காளன் என்றும் மக்களால் போற்ற பெற்றவர். காமராஜர் மாதிரியான முதல்வரை தமிழகம் அவருக்கு முன்பும் கண்டதில்லை, அவருக்கு பின்பும் இனி காணப்போவதில்லை. ஒரே ஒரு முறை அவதரித்த உத்தம புருஷர். அவருடைய புகழை அவருடைய பிறந்த தினத்தில் நாம் பரப்புவோம். வாருங்கள். நம்மள மாதிரி ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க காமராஜரை பார்த்தது கூட கிடையாது. ஆனாலும் நாமளும் காமராஜர் புகழ் பாடுறோம். நமக்கு அடுத்த ஜென்ரேஷனும் காமராஜர் புகழ் பாடுறாங்க. நமக்கு முன்னாடி ஜென்ரேஷனும் இன்னும் காமராஜர் ஐயாவை புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அப்படி என்ன செஞ்சார் காமராஜர்? ஏன் அவரை இன்னும் கொண்டாடுறோம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இன்சிடென்ட்ஸை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்படியும் ஒரு தலைவர் வாழ்ந்தாரா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மனிதர், மாமனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார். புண்ணியம் செய்த பூமி இது அவரை ஈன்றதற்கு. திருமணம் பண்ணிக்கல, சொத்து இல்லை, சுகம் இல்லை, எந்த ஊழல் வழக்கும் இல்லை. நாட்டுக்காகவே வாழ்ந்தார், நாட்டுக்காகவே வாழ்ந்து மறைந்தார், வாடகை வீட்டில் தான் இருந்தார். இப்பேற்பட்ட தலைவரை இந்த உலகம் கண்டிருக்கிறதா? இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தார். சரி, என்னென்ன பண்ணினார்? எவ்வளவு பள்ளிகள், எவ்வளவு அணைக்கட்டுகள், எவ்வளவு தொழிற்பேட்டைகள், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள். அடேங்கப்பா, இந்த மாதிரி ஒரு மனிதர் இன்னொரு முறை பிறந்தால் என்ன? அவர் ஆக்சுவலாக 9 வருஷம் சிஎம்மாக இருந்திருக்கார். அவர் நினச்சிருந்தா இன்னும் அதிக காலம் இருந்திருக்க முடியும். 1954லேருந்து 63 வரைக்கும் இருந்தார். 54க்கு முன்னாடி அவர் நிறைய பேரை சிஎம் சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தவர். ஐயா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி உள்ளிட்ட பெருந்தலைவர்களை சிஎம் ஆக்கியவர். ஒரு நெருக்கடி ஏற்பட்ட போது வேறு வழியே இல்லாமல் சிஎம் சீட்டில் உட்கார்ந்தவர் தான் நம்ம தலைவர். பதவிகளை ஒருபோதும் விரும்பாத தலைவர் ஐயா சிஎம் ஆயிட்டார். சைரன் வண்டி போய்கிட்டு இருக்கு. என்னடா சவுண்ட் இது, நிறுத்துங்க, இது என்னது, ஊழ விட்டுக்கிட்டு இந்த சவுண்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஒரு அம்பாசிடர் காரில் ட்ராவல் பண்ணுற ஒரு சிஎம் நம்மளோட ஐயா பெருந்தலைவர் காமராஜர். ஐயா காரில் போய்கிட்டு இருக்கார். ஒரு குழந்தை மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். ஸ்கூலுக்கு போக வேண்டிய வயசு குழந்தை. வண்டியை நிறுத்திட்டு, என்னப்பா தம்பி ஸ்கூல் போகலையா அப்படின்னு கேட்குறார். இவர் சிஎம்னு தெரியாமல் அந்த பையன் கேட்குறான், நான் ஸ்கூல் போயிட்டேன்னா சாப்பாடு யார் போடுவா அப்படின்னு கேட்குறார். அந்த தாயுள்ளம் கொண்ட தாயுமானவர் அதன் பிறகு அறிவித்தது தான் மதிய உணவு திட்டம். பள்ளிக்கு வர்ற எந்த குழந்தையும் பட்டினியாக இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தது தான் மதிய உணவு திட்டம். குழந்தைங்க, ஒரு குழந்தை நல்லா ட்ரெஸ் பண்ணும், ஏழை பிள்ளை கொஞ்சம் கசுக்கின சட்டை போட்டுட்டு வரும். இதனால் அவர்களுக்குள் ஏற்றத்தாழ்வு உணர்வு ஏற்படும். இதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவர் அறிமுகப்படுத்தியது தான் சீருடை, யூனிஃபார்ம். இது எவ்வளோ நல்ல விஷயம் பாருங்கள். சின்ன வயசுலேருந்தே நாம் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வரத்துக்காக ஐயா கொண்டு வந்தது தான் சீருடை திட்டம். ஐயா கடைசி வரைக்கும் ரெண்டல் ஹவுஸில் தான் இருந்தார், வாடகை வீட்டில் தான் இருந்தார். தன்னோட தாயை சென்னைக்கு கூட்டிகிட்டு ஐயா கூடவே வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அம்மா தான் கூட இருந்தால் சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க, அவங்க மூலமாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும். இதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக தன்னோட அம்மாவை கூட விருதுநகர்லேயே இருக்க சொல்லிட்டார் ஐயா. அதே தாயாருக்கு விருதுநகரில் பஞ்சாயத்து மூலமாக இவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க ஒரு பைப் போட்டு தராங்க, தண்ணி பைப், வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி ஒரே ஒரு பைப். அதையும் ஐயா நோட்டீஸ் பண்ணிட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி பஞ்சாயத்துலேருந்து போட்டு கொடுத்தாங்கப்பா அப்படிங்கும்போது, அங்கே எத்தனை தாய்கள் தெருவில் நின்று தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன் அம்மாவுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி உடனடியாக அதை எடுக்க சொல்லிட்டார்.
எங்கள் அம்மாவும் 10ஓட 11 தான் இருக்கணும், சிஎம்மோட அம்மாங்கிறதுக்காக எந்த அடிஷ்னல் ப்ரிவிலேஜஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஐயா. ஐயா நேரு அவர்கள் ஒரு முறை இஃப் ஐம் நாட் ராங் திருநெல்வேலி ஆர் கன்னியாகுமரிக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேரு அவர்களும் நம்ம தலைவர் காமராஜரும் ஒரே காரில். அப்போது நான் விருதுநகரில் போய் அம்மாவை பார்த்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஐயா நேரு சொல்கிறார். இவரும் இல்லை பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு எப்படியாவது தட்டி கழிக்கலான்னு பார்த்தா அவர் முடியவே முடியாது, நான் பார்த்துட்டு தான் வருவேன்னு ஐயா சொல்லும்போது சரின்னு வண்டியை வந்து ஓரமாக நிறுத்தியிருக்காங்க, வயல் ஓரமாக. அவருக்கு ஒரே ஷாக், என்ன இங்கே நிறுத்துறாங்க அம்மாவை பார்க்கணுன்னு சொன்னா அப்படின்னு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார், அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் பார்த்தா வயலில் வேலை பார்க்குற ஒரு அம்மாவை கூப்பிடுறாரு, அவங்களும் வர்றாங்க. கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார் நேரு ஐயா அவர்களுக்கும், இவங்க தான் என்னோட தாயார் அப்படின்னு. சிஎம்மோட அம்மா காட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கங்க. ஒரு முறை ஐயா ரஷ்யா போகிறார். அவரோட உதவியாளர்கள்லாம் சொல்கிறாங்க அங்கே ரொம்ப குளிரும், சோவியத் ரஷ்யா ரொம்ப குளிரும், நீங்கள் வேணும்னா கோட் ஷூட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வேணா போட்டுங்கப்பா, எனக்கெலாம் அது வேணாம், எனக்கு என்னோட இந்த ட்ரெஸ்ஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டார் ஐயா. டெல்லி போவார், அங்கேயும் கடுமையான குளிர் இருக்கும். அப்போதும் அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை தான் ஐயா அணிந்திருந்தார். ரொம்ப குளிர்ச்சுன்னா ஒரு ஷால் போத்திப்பாராம். ஏன் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்க யோசிச்சு பார்த்தீங்களா? எளிமையாக இருந்தால் தான் மக்கள் நம்மளில் ஒருத்தனா அந்த தலைவனை நினைப்பாங்க. கொஞ்சம் ஆடம்பரமாக ட்ரெஸ் பண்ணால் விலகி போக வாய்ப்புகள் இருக்குது. மக்களே உங்களுக்கு தெரியுமா, ஐயாவுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், சரளமாக பேசுவார், ஹிந்தி பேச தெரியும். ஆனால் ஒரு முறை ஏனும் அதை மக்களிடம் காட்டி பேசியிருக்காரா? இல்லை. ஏன்னா தமிழ் ஜனங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகணுன்னா அங்கே ஆங்கிலம் தேவையில்லை. அவருக்கு தெரிஞ்சிருக்கு எங்கே எந்த மொழியை பேசணும், தான் மண்ணில் நான் ஏன் அந்த மொழியை பேசணும், எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் ஏன் காட்டிக்கணும் அப்படின்னு எளிமையாக இருந்த தலைவர் ஐயா. ஐயா அவர்கள் புகழுரைகளை விரும்பாதவர். திருநெல்வேலியில் ஒரு மாநாடு நடக்குது. MBA படித்த ஒரு பையன் வந்து ஐயா உட்காந்துருக்கார், அந்த பையன் பேசுகிறார். எந்திரிச்சு நின்று எங்கள் தலைவர் வந்து எந்திரிச்சு நின்னாருன்னா தலை வந்து காஷ்மீர்லேயும் கால் வந்து கன்னியாகுமரியிலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இம்மீடியட்டாக ஐயா பெருத்தலைவர் நிறுத்திடுறார் பேச்சை. தம்பி நிறுத்து, என்ன பேசிக்கிட்டு இருக்க, படித்த பையன் இப்படி அர்த்தம் இல்லாமல் பேசலாமா, என்ன அரக்கேன்னு சொல்ல வரியா, அர்த்தமாக பேசணும் அப்படின்னு சொல்லி கடிந்து உட்கார வச்சுட்டாராம். புகழுரைகளை விரும்பாதவர் காமராஜர் அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு சம்பவம், தன்னுடைய நண்பர் ஒருத்தர் கும்பகோணத்தில் தன்னுடைய மகளுக்கு திருமணம் வச்சுருக்கிறதுக்காக பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வரார். இவர் பத்திரிக்கையை பார்த்துட்டு இல்லைப்பா இந்த டேட்டில் எனக்கு வேறு ஒரு மீட்டிங் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிடுறார். அவர் ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி போயிட்டார். ஆனால் குறித்த தேதியில் குறித்த நேரத்தில் முதல்வர் அவர்களின் கார் வந்து திருமண மண்டபத்துக்கு போகுது, அவங்க வீட்டுக்கு போகுது. அப்போது எல்லாரும் முதல்வர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏங்க நீங்கள் வந்திருக்கீங்கன்னு முன்னாடி அவர் வரலன்னு சொன்னாரே வந்துட்டாரா அப்படின்னு பதறி போய் அந்த நண்பர் போய் அவரை ரிசீவ் பண்ணிட்டு வராரு. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பலமாக ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு அவர் சொன்னாராம். அதுக்கு ஐயா சொன்னாராம், அதனால தான் நான் சொல்லலை, உனக்கு அன்வான்டாக செலவு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலைன்னு சொன்னாராம். எப்பேற்பட்ட தலைவர். சரி குழந்தைங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்களாம். நான் கல்யாணம் ஆகாதவன், நான் ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். நிஜமாலுமே இப்படி இருந்தாரா ஒரு தலைவர் அப்படின்னு தான் கேட்பாங்கல்ல யார்கிட்ட சொன்னாலும். கள்ளச்சாராயம் காய்ச்சின ஒரு கேஸில் ஒருத்தரை ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த அவரோட மனைவி வந்து ஐயா கிட்ட என் ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பிரச்சனை, உன் கணவர் என்ன தப்பு பண்ணார்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்கிறாங்க, கள்ளச்சாராயம் காய்ச்சின விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. நான் ஒரு கொலைகாரனை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் கள்ளச்சாராயம் காய்ச்சினவனை நான் மன்னிக்க மாட்டேன். கொலைகாரனால் கூட ஒரு குடும்பம் தான் அழியும், கள்ளச்சாராயம் காய்ச்சிறவனால பல குடும்பங்கள் அழிந்து போகும் அப்படின்னு வார்ன் பண்ணி அனுப்பிச்சாராம். டெல்லியில் மீட்டிங்ஸ் அப்போல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் பக்கத்தில் நம்மளோட ஐயா பெருந்தலைவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பார். எப்படி ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் முன்னாடி அப்படி கம்பீரமாக உட்கார முடியுது யோசிச்சு பாருங்களேன்.
ஏன்னா அவருடைய நேர்மைதான் அதற்கான மூலதனம் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் நேர்மையாக இருந்தால் யார் முன்னாடியும் எதுக்கும் கூனி குறுகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஐயாவோட வாழ்வு தான் எக்ஸாம்பிள். ஆனவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அமைச்சர்கள் இவரை விட நேர்மையானவர்கள் கூட நான் சொல்லுவேன். அமைச்சர் ராமையா அவர்கள் புதுக்கோட்டையை சார்ந்தவர். சென்னையிலேயே இறந்து போகிறார். அவருடைய உடலை இறுதியாக சென்னையிலேருந்து புதுக்கோட்டைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த குடும்பத்துக்கிட்ட வசதி இல்லை. ஒரு அமைச்சராக இருந்தவர் எவ்வளவு ஏழ்மையில் இருந்திருக்கிறார் அப்படின்னா, அண்ட் இன்னொரு பர்சன் கன்னியாகுமரியை சார்ந்த நூர்தம்மாள், இதை நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த அம்மையாரும் தன்னுடைய இறுதி நாட்களை அனாதை இல்லத்தில் கழித்தார் என்பது வரலாறு. எவ்வளவு ஏழ்மையாக நமக்கு கக்கன் ஐயாவை தெரியும். கக்கன் ஐயா அவர்களும் இவரோட அமைச்சரவையில் இருந்தவர்கள் தான். அபாரமான மனிதர்களும் அற்புதமான மனிதர்களும் வாழ்ந்து சென்ற பூமி இது. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க. அரசியல்லாம் குறைந்தபட்சம் எப்பேற்பட்ட விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஐயா பெருந்தலைவர்கிட்ட இருந்து ஏதாவது கண்ணிய குறைவான வார்த்தைகள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு ஒரு கண்ணியமான தலைவர், கம்பீரமான தலைவர், எளிமையான தலைவர், தாயுள்ளம் கொண்ட தலைவர். தன் மக்கள் படிக்கணும், பிள்ளைகள் படிக்கணுங்கிறதுக்காக பிச்சை கூட நான் எடுக்க தயார், பிள்ளைகளை படிக்க வைங்க, ஏழை குழந்தைங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க, ஏமாத்திராதீங்க அப்படின்னு அரசு பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட கெஞ்சுவாராம். எந்த முதல்வர் என் பிள்ளைகள் படிப்பதற்காக நான் பிச்சை எடுத்து தரேன்னு சொல்லுவார். இப்படி பல பல விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. பேசிக்கிட்டே போகலாம். எண்ணிலடங்கா சம்பவங்கள் இருக்கு. ஐயாவுடைய வாழ்க்கை ஒரு சகாப்தம். எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். இளைய தலைமுறைக்கு இது மாதிரியான தலைவர்களின் வாழ்வியலை எடுத்து விளக்குங்கள். இந்த மாதிரி தலைவர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்தார்கள் என்று இந்த இளைய தலைமுறை அறிந்து கொள்ளட்டும். இந்த இனிய நாளில் ஐயாவின் புகழை பரப்புவோம். ஐயாவின் நாமம் வாழ்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.